கிரிப்பிங் ப்ரைமர், க்ளோயி ப்ரைமர், பிளரிங் ப்ரைமர், இத்தனை ப்ரைமர்ஸ் பார்த்து உங்களுக்கு ஓவர்வெல்ம் ஆகிறதா? இந்த வீடியோ பாருங்கள். மெயினாக என்ன மாதிரி ப்ரைமர்ஸ் என்னென்ன ரீசன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, இத்தனை ப்ரைமர்ஸும் உங்களுக்கு அவசியமா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பேசிக்கலாக எனக்கு காம்பினேஷன் ஸ்கின். அது எப்படின்னா T-zone வெரி ஆயிலி, மற்றபடி ஓரளவுக்கு நார்மல், மீனிங் ஆயிலி சம்டைம்ஸ். வெதர் பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கும் ஸ்கின்னு. வின்டரில், சம்மரில் கொஞ்சம் ஆயிலினஸ் ஜாஸ்தி தெரியறது எனக்கு. இது கிரிப்பிங் ப்ரைமர், மில்க் மேக்கப்போட ஹைட்ரோ கிரிப் ப்ரைமர். ப்ரைமர்னா என்ன? பேசிக்கலாக நீங்கள் பெயிண்ட்டுக்கு அடிக்கிற மாதிரி தான். ப்ரைமர் பெயிண்ட்டை நல்லா ஸ்டிக் ஆன் பண்ணுறதுக்கும் பெயிண்டோட லாஞ்சவிட்டியும் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ரைமர் போடுவாங்க. அதே கான்செப்ட் தாங்க ஃபேஸுக்கு போடுற ப்ரைமர். மேக்கப் உங்கள் ஸ்கின்னிலேருந்து கிளைட் ஆஃப் ஆகாமல் ஒழுங்காக உங்கள் ஸ்கின்னிலேயே ரொம்ப நாள் வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு தான் ப்ரைமர் போடுறது. இதை போட்டு விதின் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னு பிச்சுக்கு தன்மை இருக்கும். மேக்கப் அதில் அழகாக ஸ்டிக் ஆன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரைமர். இதை நீங்கள் ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஃபுல் ஃபேஸுக்கும் நீங்கள் போட போகிறீங்க. இது போர் ஃபில்லிங் ப்ரைமர்னு பேர். கரெக்டாக இந்தந்த இடத்துல நான் கிட்டக்க வந்தால் உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக நிறைய போர்ஸ் இருக்கும். சில மேக்கப் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸில் இந்த போர்ஸ் எல்லாம் இன்னும் ஜாஸ்தி பெருசாக தெரியும். அது தெரியக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அந்தந்த ஸ்பாட்ஸில் கரெக்டாக இந்த ப்ரைமரை ஸ்ட்ராட்டஜிக்காக நான் ப்ளேஸ் பண்ணுவேன். மேட்டிஃபையும் பண்ணும், அதே சமயம் போர்ஸை கரெக்டாக அங்கே போய் அந்த ஓட்டை அடைக்கிற மாதிரி அந்த போரில் போய் அடைச்சிடும். இது நம்ம ஃபுல் ஃபேஸ் போடணுமா? கண்டிப்பாக இல்லைங்க. இது ஃபுல் ஃபேஸ் போடவே கூடாது. இது பிளரிங் ப்ரைமர் கிடையாது. இது கண்டிஷனாக போர் ஃபில்லிங் ப்ரைமர். ஸோ போர்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியறதோ அங்கங்க மட்டுமே இந்த போர் ஃபில்லிங் ப்ரைமரை நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் இந்த க்ளோயி ப்ரைமர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஐகானிக்கோட அண்டர் க்ளோ பிளரிங் ப்ரைமர். இது க்ளோவும் கொடுக்கும், அதே சமயம் பிளரிங் டெண்டன்சியும் இருக்குது. இந்த பிளரிங் டெண்டன்சி இருக்கிறதுனால நான் ஹோல் ஃபேஸில் இதை நான் போட போகிறேன். இது நீங்கள் எப்போவுமே கிரிப்பிங் ப்ரைமரை ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைமர்ஸும் அட்ஹியர் ஆகிக்கும் ஸ்கின்னுக்கு. அதனால தான் இந்த ஆர்டரில் நான் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக க்ளோ வேணும், ஸ்ட்ராட்டஜிக்காக சில இடங்களில் மட்டும் எனக்கு க்ளோ கரெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இது ரோட் பியூட்டியோட ஹைலைட்டிங் மில்க்கு. இது இந்த ஸ்பாட்ஸில் மட்டும்தான் நான் போடுறேன். மைல்டு ஃபார்முலா. இது ரொம்ப பளீர்னு க்ளோ இருக்காது. பட் இந்த மாதிரி அழகாக எந்தெந்த ஸ்பாட்ஸில், இந்த இடம், அப்புறம் இங்கே இங்கெல்லாம் நீங்கள் போடலாம் இந்த ஹைலைட்டிங் மில்கை. இது ஹோல் ஃபேஸுக்கும் போடலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் போடலாம். மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம், லாரியாலோட லூமி க்ளோஷன், இது ரெண்டுமே எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.